இந்த சொந்தம் பந்தம் எல்லாம் நன்றி கெட்ட நாய்ங்களாக இருக்கும். எல்லாமே பொறாமை பிடிச்சி வயிற்றெரிச்சல் பிடிச்ச நாய்ங்களாக இருக்கும். ஆனால் அந்த ஊரில் குலதெய்வம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது நமக்காக அடி மேலே விழி வச்சு காத்துட்ருக்கோம். எப்போ நம்ம பொண்ணு வருவா, எப்போ நம்ம பையன் வருவான் நம்மளை பார்க்குறதுக்குன்னு தவமாக இருக்கும் இந்த நன்றி கெட்ட சொந்தக்கார நாய்ங்க மத்தியில். யார் வேணால் எப்படி வேணால் மாறலாங்க, ஆனால் நம்ம சொந்த ஊரும் நம்மளுடைய மண் வாசனையும் நம்மளுடைய குலதெய்வமும் எப்பவும் மாறாதுங்க. அதே உண்மையான அன்போட பாசத்தோட நமக்காக நம்ம வீட்டு பொண்ணு எப்போ வருவா, நம்ம வீட்டு பசங்க நம்ம பேர பிள்ளைங்க எப்போ நம்ம ஊருக்கு வரும்னு காத்துக்கிட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட எங்கள் அம்மா எங்கள் மம்மி பிறந்த ஊர் தான் சூளாங்குறிச்சி பாலப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம். புதுசாக ஃபயர் ஒன்று வந்திருக்குங்க, பூம் ஃபயர். அந்த ஃபயர் என்ன தெரியுமா சொல்லுது, நான் தான் உங்கள் குல தெய்வம், யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னோட அடையாளத்தை நீ இழக்கக்கூடாது. என்னோட செல்லங்களே, என்னோட மகளே, என்னுடைய மகனே, என்னுடைய பேர பிள்ளைகளே, யாருக்காகவும் என்னை நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது. உங்கள் அடையாளம், உங்கள் அம்மா பிறந்த ஊர் அடையாளம் இங்கே இருக்குன்னு சொல்லி மாரியம்மன் எங்களை மனசு வச்சு மறுபடியும் மறுபடியும் வர சொல்லியிருக்காள்ல. யார் வேணாலும் உன் மனசை வேதனைப்படுத்தலாமா, ஆனால் இந்த சர்வ ஆதி பராசக்தி மாரியம்மன் என் பொண்ணு மனசை எப்போவுமே வேதனைப்படுத்த மாட்டேன். உனக்காக நான் இங்கே இருக்கேன், நீ வாமான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கா. எல்லா ஆட்டத்தோடைய ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்? நம்ம குலதெய்வம் தானே.